ஷேய் எப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. பிரதமர் சனீஸ்வர் 2 பேரும் பிரதமர். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வாரோம்ப்பா. ஷேய் சொல்ல மாட்டேன், மாயாண்டி மாடம் பேசும்பா. காவல்துறைக்கு அதிபதி நான் தான். என் தாய் தகப்பன் எனக்கு வரம் கொடுத்துட்டாங்க. டெல்லி நானும் எங்கள் அண்ணன் முனியப்பன் 2 பேரும் சேர்ந்து உன் கூட வரோம். 3 பேரும் ஞாயிற்றுக்கிழமை நாள் உன்னுடைய நாள் தானே. வா ஓடியா நீ பிரதமரில் இந்த காவல்துறை உள்ள கணக்கு பூரா கொடு. நான் டெல்லியில் கணக்கு பார்க்கணும். புரியுதா? மயாண்டி பேசுகிறேன், சொல்ல மாட்டேன். 3 பேர் போனால் எப்படி இருக்கும்? மயாண்டி மாடன், முனியப்பன், சனீஸ்வரி 8 நாட்டு சனி. அங்கே அடித்தாத்தான் தமிழ்நாடு முழுவதும் அடிக்க முடியும்ப்பா. மாயாண்டி மாடம் பேசுகிறேன்ப்பா. கணக்கை கொடு. காவல்துறையில் நான் உட்காரணும். காவல்துறையில் உட்கார்ந்தாத்தேன் போடுறா, எப்பயார போடுறா, இவனை தூக்குறா, இவனை போடுறாங்கிற கணக்கில் அவனை மண்டையில் உட்காந்து அடிக்க விட்டாத்தான் சரிப்பட்டு வரும். அள்ளணும், இன்னும் கூச்சல் கிளம்பணும். எல்லா கட்சிக்கார பேரும் கூச்சல் கிளம்பணும். அள்ளுறதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு நானே அவனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் தலையில் உட்காந்து போடுறா அப்படி எஃப்ஐஆரை போடுறா அப்படின்னு ஆட்டி விட்டுதேன். காவல்துறை என் தாய் தகப்பன் சிவன் பார்வதி என் கையில் கொடுத்துட்டாங்க. இந்த போரை வச்சு போய் ஆட்டுறா, எல்லாவனையும் பிடிச்சி தூக்கி உள்ள தள்ளுறா அப்படின்ட்டாரு என் தகப்பன். அதனால் உன் கூட டெல்லிக்கு வரேன். டெல்லியில் பிடிச்சாத்தான் தமிழ்நாடு இலங்கை சுலோன் வரைக்கும் பிடிக்க முடியும். தமிழ்நாடு ஆட்டி விட்டுறணும். ஆட்டி விட்டு உள்ள ஏற்றுன்னு எஃப்ஐஆர் போட்டுகிட்டே இருப்பான். இப்போ அள்ளுனானா அது எஃப்ஐஆர் தான். 100 பேர் போனாலும் 200 பேர் போனாலும் எஃப்ஐஆர் தான். ஆனால் உள்ள நீதி அரசர் நீதித்துறை நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி கணக்கு போடுவார். அப்படியே உள்ள அதான் 13 செயலரை 13 கம்பி தாய் இந்தியா நாடு முழுவதும் மாற்றி போடமுடிருக்காரு. ஐயா கணக்கு கொடுத்தாருப்பா. உன் கூட வரேன்ப்பா. முக்கால் சத்தியம் வாப்பா, டெல்லி கணக்கு காட்டப்பா. காவல்துறை அங்கே பிடிச்சாத்தான் தமிழ்நாடு வரைக்கும் பிடிச்சி ஆட்ட முடியும். இலங்கையில் கொஞ்சம் ஆட்டணும், அங்கே ஆட்டணும், அங்கேயும் கணக்கு முடிக்கணும்ல. முக்கால் சத்தியம் எஃப்ஐஆர் கணக்கு ஓட்டு நீ முழிச்சு பார்த்துரு. எஃப்ஐஆர் நான் போட வச்சுருந்தேன். காவல்துறை அத்தனை அதிகாரியும் பெண்ணு ஆணோ தலையில் உட்காந்து ஆட்டி விடுதேன். முக்கால் சத்தியம்.